எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரம் கேஸ் மாமி. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் எக் நூடுல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி பெப்பர், உப்பு, சோயா சாஸ், சில்லி சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், வேக வச்ச வீட் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக பண்ண ஸ்க்ரம்பிள்ட் எக்கையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. கிவியும் டேட்ஸும் தான் நான் ஸ்நாக்ஸ்க்கு வச்சிருக்கேன். கிறித்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே குட்டி பாப்பாவும் நானும் வருவேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட அடம் பண்ணி ஸ்கூலில் விட்டு வர கிளம்பியாச்சு. அவள் வரத்துக்குள்ள அவளுக்கு டிஃபன் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது டோஃபு தவா ஃப்ரைக்காக மத்தியானத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மத்தியானம் நான் இன்னைக்கு பிரிஞ்சு பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப நாளாவே பிரிஞ்சும் வெஜிடபிள் ரைஸும் ஒன்றுனே நினைச்சிட்டு இருக்கேங்க. ரீசெண்டாக தான் வந்து தெரிஞ்சுது அது ரெண்டுமே வேற வேறன்னு. அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு பண்ணுறதுக்கு நம்ம தாளிக்கும் போது பிரியாணி இலையும் சோம்பு மட்டும்தாங்க போடணும். அதுக்கப்புறமா வந்து தண்ணியோட 1 கப்பு தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸை அது மேலே வந்து போட்டு மூடி எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பிரிஞ்சு. இதுதாங்க அந்த வித்தியாசம். எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் இதுதாங்க பண்ணேன். இன்னொரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.